ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வெல்கம் பேக் டு சரண்டர் தமிழ். ஸோ ஃபைனலாக ஸ்குவிட் கேம் சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. சீரியஸும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ எப்படி இருக்கிறது இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸ்குவிட் கேம் சீசன் 2 சீசனோட கண்டினியூஷனோட தான் எடுத்திருப்பாங்க. சீசன் 1 முடிவில் ஹீரோ ஒன்று டாங்யூக்கு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் வரும்போது அவருக்கு ஒரு கால் வரும் ஃப்ரெண்ட் பேன் கிட்டேருந்து. இந்த கேம் நடக்க தான் போகுது, உன்னால் தடுக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும்போது, நான் உன்னையும் அந்த கேமை தடுக்கிறதுக்காக வரேன்னு சொல்லி ஃப்ளைட்டில் ஏறாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் மேனை தேடி வந்திருப்பார். அதோட சீசன் 1 முடிஞ்சிருக்கும். அதோட கண்டினியூஷனாக தான் சீசன் 2 பார்த்தினா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்றதை பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை சேர்த்தே பார்த்துடலாம். இந்த சீரீஸில் நடித்த எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் மெயினாக ஸ்கோர் பண்ணது யாருன்னா மெயின் லீட் கேரக்டரான டாங்யூக்கு ஹீரோ கேரக்டரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சீரிஸ் முழுக்க ஒரு சீரியஸ் டோனில் தான் நடிச்சிருப்பார். எங்கேயுமே அவ்வளோவா பெருசாக சிரிச்சிருக்க மாட்டார். ஸோ சீரியஸான ஒரு ஃபேஸோடு தான் நடிச்சிருப்பார். ஒரு சில சீக்வன்சஸில் எமோஷன்ஸுமே வெளிப்படுத்தியிருப்பார். தேவையான இடங்களில் கோவம், எமோஷன்ஸை இதெல்லாமே பேலன்ஸாக பார்த்தீங்கன்னா நடிச்சு கொடுத்துருக்காரு. இவரை ஃபாலோ பண்ணி காங்யூன்னு சொல்லி ஒரு ஆக்டர் ட்ரெயின் டு பூசன் படத்தோட ஹீரோ நடிச்சிருப்பார்ல. சீசன் 1 கூட நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவர் தான் செலக்ட் பண்ணியிருப்பார். த சேல்ஸ்மேன் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவை ரெக்ரூட் பண்ண ஒரு ஆள். அந்த ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எபிசோட் 1 அவருக்கு கொடுத்துருக்க சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் ஆக் பார்த்தீங்கன்னா அவர் சுற்றி போகும். ஒரே எபிசோடில் அவர் எதுக்காக இதை பண்ணுறாரு, அவர் மற்றவங்களை எப்படி தேடி போய் ரெக்ரூட் பண்ணுறாரு அப்படின்றத அந்த ஒரே எபிசோடில் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் மூலயமா மனுஷங்க எப்படிலாம் நடந்துக்கிறாங்க, அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்றதை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. மெயினாக ஒரு சீனை சொல்லணும்னா, அவர் ரெக்ரூட் பண்ணுற நிறைய பேருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு. அப்படி கொடுக்குற சான்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேராசைக்காக ஆசைப்பட்டு பணத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு தேவையானதை எடுப்பாங்க. ஆனால் முக்கால்வாசியான மனுஷங்க பார்த்தீங்கன்னா பேராசைப்படுவாங்கிறத இவர் மூலயமா நமக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க. அந்த ரெக்ரூட்டர் கேரக்டர் பே பண்ண காங்யூன்ற ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தவிர்த்து அந்த பிங்க் சோல்ஜர்ஸில் ஒரு ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. இந்த சீரீஸில் ஃப்ரெண்ட் மேனாக நடித்த அந்த ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. போன சீரீஸை விட இதில் அவருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு மெயின் வில்லனாக அவராக தான் இருப்பார். இதில் இறங்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அவரை வச்சு ஒரு ட்விஸ்ட்டை பற்றினா காமிச்சிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர் நல்லாவே டீசெண்டாக நடிச்சு கொடுத்துருக்காங்க. எபிசோட் 3 அண்ட் லாஸ்ட் எபிசோடு, இந்த 2 எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் நடக்கும். லாஸ்ட் எபிசோடு ஒரு கிளிஃப் ஹேங்கரோட முடிச்சிருப்பாங்க. அது என்னடா நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். எபிசோட் 3லேயும் ஒரு ட்விஸ்ட் நடக்கும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை பார்த்து வச்சுருப்பாங்க எபிசோட் 3 முடிவில். அது நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இந்த படத்தில் வந்து சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அது ப்ளேஸ் பண்ண இடங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஒவ்வொரு கேம் விளையாடும் போதும் அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரியான சாங் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே அந்த ஸ்குவிட் கேமுக்கான அந்த ஒரிஜினல் வைப் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்குவிட் கேம் சீசன் 1 வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இதுலேயும் பயன்படுத்தியிருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பயன்படுத்தியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு அதுவும். ஸோ அந்த சீரீஸில் வந்து சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே தேவையான இடங்களில் தேவையான அந்த சீன்ஸை எலிவேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த சீரீஸில் காமிச்ச அந்த கேம்ஸுமே க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. க்ரியேட்டிவ் மீன்ஸ் நம்ம சின்ன பசங்களை வர கேம்ஸை தான் காமிச்சிருப்பாங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 2-3 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இந்த சீரீஸ் ரொம்ப ஷார்ட்டான ஒரு சீரீஸ் தான். சீசன் 1 பார்த்திங்கன்னா 9 எபிசோட் கிட்டே இருக்கும். 8 மணி நேரத்துக்கு மேலே அந்த சீசன் 1 இருக்கும். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸ் பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 7 மணி நேரம் இருந்தாலே போதும். மொத்தமே 7 எபிசோடு தான். ஒவ்வொரு எபிசோடுமே 50 நிமிஷத்துக்கிட்ட மேலே இருக்கும். சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது ஒரு 1.5 மணி நேரம் கம்மியாக இருக்குது. எபிசோட் 1 and 2 இந்த 2 எபிசோடு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த 2 எபிசோட்லையுமே நம்ம ஹீரோ அந்த ஐலண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பார். அந்த ஸ்குவிட் கேம் எங்கே நடக்குது, அந்த ஃப்ரெண்ட் மேனை எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த 2 எபிசோடு எடுத்திருப்பாங்க. அது ஒரே எபிசோடாக கொண்டு போயிருந்தால் இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்ட் பெஸ்ட்டாக ஃபீலிங்காக இருக்கும். இந்த 2 எபிசோடுமே எனக்கு கொஞ்சம் ஸ்லோனஸ் ஏற்படுத்துச்சு. அண்ட் 3வது எபிசோடுக்குள்ளே தான் அந்த கேமே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சீசன் 1 எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா கேமை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எபிசோட் 1 எபிசோட் 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. நல்லா ஃபாஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த சீரீஸ். பட் இதில் 3வது எபிசோடில் இருந்தால் அந்த கேமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் கொஞ்சம் மிஸ் ஆகுது. இந்த கேமில் வந்து இந்த பார்ட்டிசிபென்ட்ஸை சூஸ் பண்ண விதமே எனக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் கொடுத்தது. கஷ்டப்படுறவங்க, கடன் இருக்கிறவங்க தேடி தான் இந்த ஸ்குவிட் கேம் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. இந்த கேமில் வர பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இவன் நிறைய பேர் ஏமாற்றி தான் இருக்கிறான்ற மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது அவன் எவ்வளோ கடன் வச்சுருக்கானா, ஒருத்தன் 300 மில்லியன் சொல்கிறான், ஒருத்தன் 1 பில்லியன் சொல்கிறான், இன்னொருத்தன் 5, 10
நான் சொல்கிறது எல்லாமே மில்லியன் கிடையாது, பில்லியனில் சொல்கிறேன். ஒருத்தன் பில்லியன் கணக்கில் கடன் வாங்கி மற்றவங்க ஏமாற்ற தான் செஞ்சுருக்கான். அந்த மாதிரியான பார்ட்டிசிபெண்ட்ஸ் தான் இவங்க சூஸ் பண்ணி இந்த கேமுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சீசன் 1 கடன் இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க, அந்த மாதிரியான ஆளுங்களை தான் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மிக்சடு ஃபீலிங் தான் கொடுக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக இந்த சீரிஸோட எபிசோட் 7 முடியும் போது ஒரு கிளிஃப் ஹேங்கோட முடிச்சிருப்பாங்க. அது என்னதான் பார்க்க நல்லா இருந்தாலும் பட் முழுசாக ஒரு சீரிஸ் பார்த்த ஃபீலிங் பார்த்தோன்னா நமக்கு கொடுக்கல. நம்ம ஊர் தேட்டரில் ஒரு இங்கிலீஷ் படம் போடுவாங்க, நம்ம படம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு வரும்போது திடீர்னு பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல பார்த்தோன்னா கட் பண்ணிட்டு இன்ட்ரோல் போங்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஒரு சீரிஸ் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு வரும்போது திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தோன்னா கட் பண்ணிட்டு அடுத்த சீசனில் நீங்கள் கண்டினியூஷன் பாருங்கன்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. இல்லை ஏதாச்சும் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் எங்களுக்கு பதில் காமிச்சிருக்கலாம். ஓவராலாக பார்த்தா சீசன் 2 கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஒரு ஒர்த் டு வாட்ச் சீசன் தான் இது. சிம்பிளாக சொன்னால் சீசன் 2 இஸ் அ குட் ஒன் அண்ட் ஒர்த் டு வாட்ச், பட் இட்ஸ் நாட் கிரேட் வென் கம்பேர்ட் டு சீசன் 1. உங்கள் டைமுக்கு ஒர்த்தான சீரிஸ் தான் சீசன் 2, பட் சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த சீரிஸோட தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங் தான் பார்த்தேன். எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ்க்குமே வாய்ஸ் ஆர்டிஸ்ட் பக்காவாக பண்ணியிருக்காங்க. கரெக்டாக சூட் ஆகிற மாதிரியான வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, நீட்டாக இருக்குது. ஸோ உங்களை எத்தனை பேர் இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? உங்களுக்கு என்னென்ன விஷயங்களாம் பிடிச்சிருந்துச்சி பிடிக்கலன்றதை மறக்காம கீழே காமிஷன் லீவ் பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதோ தப்பாக இல்லை உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அதுவும் என்னென்னு காமிஷன் லீவ் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். தப்பாக இருந்தால் நான் மறுபடியும் மாற்றிக்கிறேன். இதே போல் இன்னும் சந்திக்கிறேன். நான் உங்கள் டாட்டா பாய், see you.